ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் உங்கள் குழந்தைய இலவசமாக நீங்கள் படிக்க வைக்கலாம். இப்போ அந்த ஆர்டிக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஆர்டிஇ admission.tnschool.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தா தங்களுடைய குழந்தைகளை தனியார் பள்ளியில் சேர்க்க ஆசைப்படுவாங்க. பட் ஒரு சில பொருளாதார ரீதியின் காரணமாக அவங்களால தனியார் ஸ்கூலில் சேர்க்க முடியாத சூழல் ஏற்படுது. இந்த நிலையில் மத்திய மற்றும் மாநில அரசு சார்பில் ஆர்டிஇ இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தா 2009 கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக உங்கள் குழந்தைய தனியார் பள்ளிகளில் இலவசமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு தனியார் ஸ்கூல்லையுமே எல்கேஜி 25% இடஒதுக்கீடு நீங்கள் வழங்குற மாரி இருக்கும். ஒன்ஸ் எல்கேஜியில் உங்கள் குழந்தை வந்து ஆர்டியில் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க எட்டாவது படிக்கிற வரைக்கும் அதே ஸ்கூலில் ஆர்டி ஸ்கீம் மூலமாக இலவசமாக வந்து பார்த்தா படிக்க வச்சுக்கலாம். அதிகபட்சமாக டியூஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் கட்ட தேவையில்ல. மற்றது புக் ஃபீஸாக இருக்கட்டும், வேன் ஃபீஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதாங்க ஆர்டி ஸ்கீமுக்கான முக்கிய நோக்கங்கள். ஸோ கண்டிப்பாக ஆர்டி மூலமாக உங்கள் குழந்தைய நீங்கள் எல்கேஜி தாராளமாக வந்து பார்த்தா சேர்த்துக்கலாம். அதுக்கான அறிவிப்பை இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது தனியார் பள்ளிகளில் 25% இலவச மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு அடுத்த வாரம் தொடங்கு அப்படின்ற மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇ திட்டத்தில் இலவச மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு அடுத்த வாரத்தில் தொடங்க உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளியில் 25% இடத்துல ஏழை குழந்தைகள் சேர்க்கப்படுவார்கள். மாநிலம் முழுவதும் உள்ள 8000க்கு மேலான தனியார் பள்ளிகளில் கிட்டத்தட்ட 1.1 லட்சம் இடங்கள் உள்ளன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகம் முழுவதும் 8000க்கு மேற்பட்ட ஸ்கூலில் 1.1 லட்சம் வேக்கன்சி வந்து பார்த்தா இருக்குதுங்க. ஆர்டிக்குன்னு 1.1 லட்சம் பேர் ஆர்டியில் இலவசமாக வந்து பார்த்தா சேர்த்துக்கலாம். இதில் எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பு நீங்கள் சேர்க்கலாம். 8வது வரைக்கும் கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக படிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வரும் கல்வியாண்டுக்கான இலவச சேர்க்கைக்கு இணையதள விண்ணப்ப பதிவு ஏப்ரல் 3வது வாரத்தில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகுது. இது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரி என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, ஆர்டிஇ திட்டத்தின் கீழ் சிறுபான்மை அந்தஸ்து பெறாத அனைத்து தனியார் நர்சரி, பிரைமரி, மெட்ரரி அந்த மாதிரி ஸ்கூலில் இருக்குங்க சேர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்ளை பண்ணலான்னா வாய்ப்பு மறுக்கப்பட்ட நபர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினர் விண்ணப்பிக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வருமானம், இருப்பிட சான்று, ஜாதி சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு பெற்றோர் அதிகபட்சம் தங்கள் இருப்பிடத்துக்கு அருகே உள்ள 5 பள்ளிகளில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குழுக்கள் முறையில் சைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் ஓப்பன் பண்ணுறாங்க. அதிகபட்சமாக போன வருஷம் 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க. சேம் அதே தேதியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ உங்கள் குழந்தை வந்து பார்த்தா எல்கேஜி சேர்க்க போகிறீங்க அப்படின்னா ரெடியாக இருந்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு சில எலிஜிபிலிட்டி அதை பற்றி பார்க்கலாங்க. அதாவது எப்படி அப்ளை பண்ண மொத்தமாக 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நலிவடைந்த பிரிவினர் வீக்கர் செக்ஷனுக்கான ஒரு குரூப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீக்கர் செக்ஷன் குரூப்புக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணலாம். உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஜி வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் கேட்டகரி, இதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஃப்ரெண்ட் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 3 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வீக்கர் செக்ஷன் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம். 2 லட்ச ரூபாய்க்குள்ளே ஆனுவல் இன்கம் இருக்குது அப்படின்னா இந்த கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். டிஸ்அட்வான்டேஜ் குரூப்புக்கு யாரெல்லாம் வருவானா, ஜாதி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஓசி கேட்டகரி இந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டிருக்காங்க. அதர் கேட்டகரி, அதாவது ஸோ அந்த குழந்தைய வந்து பார்த்தா ஆர்பன் குழந்தையாக இருக்குது, ஹெச்ஐவி அஃபெக்ட் பண்ணப்பட்ட பேரண்ட்ஸோட குழந்தையாக இருக்குது,
டிரான்ஜெண்டருக்கான குழந்தையாக இருக்குது, அந்த ஸ்கேவேஞ்ச் ஒர்க்கர் அந்த துப்புரவு தோளுடைய குழந்தைகளாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கீழே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு 3 கேட்டகரி தான். இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா பிகே செக்ஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஜாதி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் அப்ளை பண்ணுங்கள். அதர் ஸ்பெஷல் கேட்டகரி வரைனா அதுக்கான கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னமான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ, உங்கள் குழந்தையோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கான ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸோட ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று, ஆதார் கார்டு ஒன்று, ஃபாதர் ஆதார் கார்டு அல்லது மதரோட ஆதார் கார்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், டெலிஃபோன் பில், பேன் கார்டு, இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அட்ரஸ் ப்ரூஃபாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இதை தவிர்த்து நீங்கள் எந்த கேட்டகரி கீழே வரணும் அந்த கேட்டகரிக்கான டாக்குமெண்ட் பிகே செக்ஷனாக இன்கம் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னா ஜாதி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரினா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆன்லைனில் வர சொல்ல எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே ஏதாச்சும் ப்ரைவேட் ஸ்கூல் ஆர்டியில் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 1 கிலோமீட்டருக்கு மேலே போகுது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷன், உங்கள் 1 கிலோமீட்டருக்குள்ளே 5 ஸ்கூல் இருக்குன்னா நீங்கள் அதிகபட்சமாக 5 ஸ்கூல் வரைக்கும் ஒரே டைமில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இதான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, 1 கிலோமீட்டர் அதிகபட்சமாக ஒரு 5 கிலோமீட்டர் வச்சுருந்தா கூட நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகிருக்கும். 1 கிலோமீட்டர் அப்படின்றதால கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீமில் அதிகமாக வந்து ஸோ எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. பட் வந்து சிட்டியில் இருக்கவங்களுக்கு 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் கம்பல்சரி இருக்கும், அவங்க ஈஸியாக அப்ளை பண்ணிடுறாங்க. பட் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு சிரமம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ரூல்ஸ் படி நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு நபர் அதிகபட்சமாக 5 ஸ்கூல் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸ்கூல் லிஸ்ட்டை வந்து பார்த்து செக் பண்ணலாம். பட் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போ தான் ஸ்கூல் லிஸ்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதாங்க ஆர்டிஇ. உங்கள் குழந்தைய எல்கேஜி நீங்கள் இலவசமாக வந்து சேர்த்துக்கலாம். முக்கியமானது அந்த வயது வரம்பு கிரைட்டீரியாவும் இருக்குது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர சொல்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். எந்த வயதில் இருக்க குழந்தைகள் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். அடுத்த வாரம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடியாக இப்போவே நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ண சொல்ல ஈஸியாக இருக்கும். ஓகே, எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தா ஒரு 50 பேர் ஆர்டிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, 100 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ 100 பேரில் வந்து பார்த்தா ஒரு 10-20 சீட் இருக்குது, 20 சீட் ஒதுக்கியிருக்காங்க எல்கேஜிக்கு அப்படின்னா முதல்ல 20 டைம் குழுக்கள் பண்ணுவாங்க. 20 டைம் யார் யார் நேம் வருதோ அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தா பேசிக் அடிப்படையெல்லாம் கிடையாதுங்க, முழுக்க குழுக்கள் லக் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதே ஸ்கூலில் 8வது வரைக்கும் இலவசமாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக அப்ளிகேஷன் வரும்போது எப்படி அப்ளை பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.